ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் லாவ் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதியை எப்படி ரிலேஷன்ஷிப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்கிற எல்லா செயல்களுக்கு முன்னாடியும் ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம பேசுகிற வார்த்தையையும் நம்ம உணரக்கூடிய உணர்வுகளையும் நம்ம செய்கிற செயல்களையும் நம்மளோட எண்ணங்கள் தான் உருவாக்குது. பல சமயங்களில் நமக்குள்ள ஆழமாக புதைந்து கிடக்கிற எண்ணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமலே இருப்போம். பட் நம்ம செய்கிற செயல்களை வச்சு நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், எதை பற்றி நினச்சிட்டு இருந்தோம்னு சொல்லிடலாம் இல்லையா? நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை கவர்ந்து இழுக்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்கள் விருப்பத்தோட உங்களோட செயல்கள் முரண்பாடாக இருக்காத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் விருப்பத்தோட உங்கள் செயல்கள் முரண்பாடாக இருந்துச்சுன்னா நீங்கள் விரும்பினது உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களோட நடவடிக்கைகள் மற்றும் செயல்பாடுகள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எதிர்பார்த்ததை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எதிர்பார்த்தது கிடைச்சா நீங்கள் எப்படி இருப்பீங்களோ, எப்படி உங்களோட செயல்கள் இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ உங்களோட செயல்கள் இருக்கணும். உதாரணமாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வரப்போகிற வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அவங்களோட கேரக்டர்ஸ் இப்படிலாம் இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அவங்களோட உருவம் எப்படி இருக்கணும்னு மனசில் நீங்கள் கற்பனையாக ஒரு உருவகப்படுத்தி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டது கிடைச்சிட்ட மாதிரியே நீங்கள் நடந்துக்கணும் இல்லையா? அதாவது நீங்கள் கேட்ட வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைச்ச மாதிரியே நீங்கள் நடந்துக்கணும். உங்கள் அலமாரியில் உங்கள் வாழ்க்கை துணையோட ட்ரெஸ்ஸை வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடலாம். உங்கள் வீட்டில் அவரோட காரை நிப்பாட்டுறதுக்கு இடம் ரெடி பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கேட்டது கிடைச்சதும் உங்களோட செயல்கள்லாம் எப்படி இருக்குமோ அப்படி இப்போவே நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். உங்களோட எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யணும். இப்படி செய்யும் போது உங்கள் விருப்பத்துக்கான ஸ்ட்ராங்கான சிக்னல்ஸை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்னு வரும்போது உங்களோட கவனம் முழுசும் ஃபர்ஸ்ட் உங்கள் மேலே தான் இருக்கணும். நீங்கள் மற்றவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறதை விட ஃபர்ஸ்ட் உங்களை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். மற்றவங்க உங்களை எப்படி நடத்தணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அப்படி உங்களை நீங்களே நடத்திக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களால் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. உங்களோட செயல்கள் எல்லாமே உங்களோட பவர்ஃபுல்லான எண்ணங்கள் அப்படின்றதுனால உங்களை நீங்கள் மரியாதையாக நடத்திக்கலனா நீங்கள் முக்கியத்துவம் இல்லாதவங்க, மரியாதைக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்ற மாதிரியான நெகட்டிவ் சிக்னல்ஸை தான் இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புவீங்க. உங்களோட சிந்தனைகள் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் உங்களை அன்போடையும் மரியாதையோடையும் நடத்தும்போது பாசிட்டிவான சிக்னல்ஸை பிரபஞ்சத்துக்கு அனுப்புவீங்க. உடனே ஈர்ப்பு விதி உங்களோட சூழ்நிலைகளை மாற்றி உங்களை எப்பயுமே மதிக்கக்கூடிய மக்கள் இருக்கிற இடத்துல உங்களை வச்சுருக்கும். நம்ம பொதுவாகவே தியாகம்லாம் கொண்டவங்க இல்லையா? மற்றவங்களுக்காக நம்மளை மெழுகுவர்த்தி மாதிரி உருக்கிக்குவோம். இந்த மாதிரி மற்றவங்களுக்காக நம்மளை தியாகம் செய்கிறது ரொம்பவே தவறான விஷயம். ஆக்சுவலாக மற்றவங்களுக்காக நீங்கள் எதையுமே தியாகம் பண்ண வேணாம். அவங்க உங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அபரிமிதமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களுக்காக தியாகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையானதை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு வாங்கிக்க முடியும். அடுத்தவங்களுக்காக உங்களால் எதையுமே கேட்டு வாங்கிக்க முடியாது. அடுத்தவங்களுக்காக உங்களால் சிந்திக்கவும் முடியாது, உணரவும் முடியாது. ஸோ நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்கள் மேலே தான். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத உங்களோட ப்ரையாரிட்டி ஆக்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்களை சுற்றி உள்ள மக்களோட மனதை உங்களால் ஈஸியாக கவர முடியும். அன்பை வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே அன்பால் மூழ்கடிச்சிக்கணும். அப்படி செய்யும் போது நீங்கள் அன்பு இருக்கக்கூடிய ஒரு காந்தமாக மாறுவீங்க. எப்பயுமே மற்றவங்கள முன்னாடி வச்சுட்டு நம்மளை லாஸ்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கப்படுது. நம்ம தகுதி இல்லாதவங்க, மதிப்பு இல்லாதவங்க அப்படின்ற உணர்வை தான் இது நமக்கு தரும். உங்களை நீங்களே நிரப்பிக்கலைன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்க உங்ககிட்ட எதுவுமே இருக்காது. ஸோ உங்களை முன்னிறுத்துறது ரொம்ப முக்கியமானது. உங்களோட சந்தோஷத்துக்கு முதலிடம் கொடுங்க. நம்மளோட மகிழ்ச்சிக்கு நம்ம தானே பொறுப்பு. உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கும் போதும், உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய செயல்களை செய்யும் போதும் உங்களை சுற்றி உள்ளவங்களை சந்தோஷப்படுத்துகிற நபராக நீங்கள் மாறுவீங்க. அதாவது நீங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கும் போது அந்த மகிழ்ச்சியை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு யோசிக்க கூட வேண்டியதில்லை. அது இயல்பாகவே நடக்கும்.
மற்றவங்களோட உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை விட உங்கள் கூட உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் மற்றவங்களை நேசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிக்கணும். நம்மளை நம்ம விட யாரால் அதிகமாக நேசிக்க முடியும் சொல்லுங்கள்? ஸோ உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க. உங்களோட ஒவ்வொரு செயலையும் ரசித்து செய்யுங்க. நான் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் இந்த வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சேன்னு உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க. நம்ம பெற்றவங்களையும் மற்றவங்களையும் தான் நேசிக்கணும்னு இல்லை, நம்மளை நாமே நேசிச்சுக்கலாம். உங்களோட குணங்களை நேசிங்க, உங்களோட திறமைகளை நேசிங்க. நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு உங்களை நீங்களே தட்டி கொடுங்க. நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நம்புங்க. மாசு மறி இல்லாத வெள்ளையான முகம்தான் அழகுன்ற எண்ணத்தை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. உங்களோட கருப்பு நிறத்தை நேசிங்க, உங்களோட சுருண்ட முடியை நேசிங்க. ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்களோட தனித்தன்மையில் அழகானவங்க தான். உங்களை நீங்களே நேசிக்காத வரைக்கும் மகிழ்ச்சியான உணர்வை ஏற்படுத்த முடியாது. நீங்கள் உங்கள் மேலே விருப்பம் காட்டும் போது, உங்களை பற்றி நீங்களே மோசமாக நினைக்கும் போதும், பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற அன்பையும் பிற நல்ல விஷயங்களையும் நீங்களே தடுத்துட்ருப்பீங்க. நீங்கள் உங்களை பற்றி நல்ல விதமாக உணரலைன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே வீணாக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆரோக்கியம், பணம், அன்பு இது எல்லாமே மகிழ்ச்சியான அலைவரிசையில் தான் இயங்கிட்டுருக்கு. நீங்கள் உங்களை பற்றி மோசமாக நினச்சிங்கன்னா மகிழ்ச்சியான உணர்வு உங்களுக்கு ஏற்படாது. அதனால் உங்களை இன்னும் மோசமாக வைக்கக்கூடிய மக்களை தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் உங்களோட கவனத்தை மாற்றணும்னா உங்களை பற்றின நல்ல விஷயங்களை யோசிக்கணும், உங்ககிட்ட உள்ள சிறப்புகளை பார்க்கணும். அப்படி செய்யும் போது ஈர்ப்பு விதி இன்னும் அதிகமான நல்ல விஷயங்களை உங்களுக்கு வழங்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட உள்ள ஏதாவது ஒரு சிறப்பு பற்றி தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கிறது தான். எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிறப்பான விஷயம் இருக்கும் இல்லையா? உங்களை பற்றின அந்த சிறந்த விஷயங்களை தேடுனா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கும் போது மற்றவங்களை நேசிக்கிறது உங்களுக்கு தானாகவே வரும். ரிலேஷன்ஷிப்பில் பொதுவாக நம்ம அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது தான் வழக்கமாக வச்சுருப்போம். ஒரு உறவு உண்மையிலேயே நீடிச்சு இருக்கணும்னா மற்றவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது. அப்படி குறை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் மற்றவங்கள குறை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது விஸ்வரூபம் எடுத்து நம்மளை தான் ஆட்டி படைக்கும். நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தாலும் கூட, உதாரணமாக உங்கள் 2 பேருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒத்தே வரலை, உங்கள் வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி போகலை, முரண்பாடுகள் எல்லையை தாண்டி போயிருச்சுங்கிற நிலையில் இருந்தால் கூட உங்கள் ரிலேஷன்ஷிப்பை திரும்ப சரி பண்ண முடியும். எப்படின்னா, நீங்கள் அவங்கள பற்றின நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது உங்களோட பிரச்சனை சூரியனை பார்த்த பனி போல் காணாமல் போயிடும். உங்களோட மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களோட மகிழ்ச்சியை உங்களோட வாழ்க்கை துணையோ, உங்களோட குழந்தைங்களோ, உங்களோட அப்பா அம்மாவாலேயோ கட்டுப்படுத்த முடியாது. உங்களோட சந்தோஷத்தை பங்கு போட்டுக்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது, அவ்வளோதான். மற்றபடி உங்களோட மகிழ்ச்சி உங்களுக்குள்ள தான் இருக்குது. மேலும் உங்களோட மகிழ்ச்சி அன்பின் அலைவரிசையில் இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லான அலைவரிசை அன்பு தான். அன்பு செலுத்துகிறப்ப நீங்கள் பிரபஞ்சத்தோட முழுசாக ஐக்கியமாயிருவீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வர எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துங்க. அன்பை உணரக்கூடிய, அன்பை செலுத்தக்கூடிய விஷயங்களை மட்டுமே கவனம் செலுத்துங்க. அது பன்மடங்காக பெருகி உங்களை நோக்கி திரும்பி வரும். நீங்கள் அன்போட அலைவரிசையை வெளிப்படுத்தினீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்யும். எல்லா மகிழ்ச்சியான விஷயங்களையும் உங்களை நோக்கி அனுப்பும். எல்லா நல்லவங்களையும் அன்பானவங்களையும் உங்களை நோக்கி நகர்த்தும். அதனால முடிஞ்ச வர எல்லார்கிட்டையுமே அன்பு செலுத்துங்க. இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னா, உங்களோட வாழ்க்கை துணையை நீங்கள் கவர்ந்து இழுக்க விரும்பினா உங்களோட எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மற்றும் சூழல்கள் எல்லாமே உங்களோட விருப்பத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கணும், முரண்பாடாக இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களோட முழு கவனத்தையும் உங்கள் மேலே வைக்கணும். உங்களை நீங்களே அன்பால் நிரப்பிக்கலன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு நீங்களே அன்பும் மரியாதையும் செலுத்தும் போது உங்கள் மேலே அன்பும் மரியாதையும் செலுத்தக்கூடிய நபர்களை தான் நீங்கள் கவர்ந்து எழுப்பீங்க. நீங்கள் உங்களை பற்றி மோசமாக உணரும் போது அன்பை தடுக்கிறீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களை தொடர்ந்து அந்த நிலையிலேயே வச்சிருக்கக்கூடிய நபர்களையும் சூழல்களையும் தான் கவர்ந்து எழுப்பீங்க.
உங்ககிட்ட உள்ள நல்ல விஷயங்கள், நல்ல குணங்கள் மேலே கவனத்தை செலுத்துங்க. இப்படி நல்ல விஷயங்கள் மீது கவனத்தை செலுத்துறதுனால இன்னும் அதிகமான நல்ல விஷயங்களை ஈர்ப்பு விதி உங்களுக்கு வழங்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்கணும்னா அடுத்தவங்க கிட்ட நீங்கள் பெருமைப்படுற, மெச்சக்கூடிய நல்ல விஷயங்கள் மேலே கவனத்தை செலுத்துங்க. அவங்களோட குறைகளை பார்க்காதீங்க, அவங்கள குறை சொல்ல ரீசன் தேடாதீங்க. அவங்க கிட்ட உள்ள நல்ல விஷயங்கள் மேலே நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாடி அண்ட் சோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.